ஆற்றங்கரையில் 2 பெரிய மரங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தன. அவ்வழியாக வந்த சிட்டுக்குருவியும் அதன் குஞ்சுகளும் மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க வீடு கட்டி இருக்க அனுமதிக்க முடியுமா என்று கேட்டது. அதற்கு முதல் மரம் முடியாது என்று மறுத்துவிட்டது. 2வது மரம் அனுமதி தந்தது. குருவியும் அதன் குஞ்சுகளும் மரத்தில் வீடு கட்டி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. அன்று பலத்த மழையும் காற்றும் ஏற்பட்டு முதல் மரம் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் சென்றன. அதனைக் கண்ட சிட்டுக்குருவி சிரித்துக்கொண்டே, நீ எனக்கு வசிக்க வீடு கட்ட இடம் இல்லை என்றாய், அதனால்தான் உனக்கு இந்த நிலைமை என்றது. அதற்கு அந்த மரம் கூறிய பதில், நான் வலுவானதாக இல்லை, அதனால்தான் மழை பெய்யும் பொழுது இவ்வாறு நடக்கும் என்றுதான் உனக்கு இடம் இல்லை என்று கூறினேன் என்றது. யாராவது உங்களை தவிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு சரியான காரணம் இருக்கும். தவறாக நினைக்க வேண்டாம்.